Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னோட ரிசப்ஷன் லெஹங்காக்கு நானே silk thread bangles டிசைன் பண்ணியிருக்கேன். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் இந்த மாதிரி வாங்கிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் பேங்கிள்ஸ் வேணுமோ அத்தனை நம்பர்ஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் நீங்கள் ஃபேன்சி ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி ஷாப்ஸில் வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸஸில் நான் வாங்கியிருப்பேன். அதே மாதிரி கலர்ஸ், என்னோட ட்ரெஸ் என்ன கலரோ அதுக்கான silk threads எல்லாமே வாங்கியிருக்கேன். சிசர், கம் அண்ட் எக்ஸாம் பேட் இது மட்டும்தான் இப்போ நமக்கு தேவை. ஒன்ஸ் உங்ககிட்ட எல்லாமே ரெடி பண்ணதும் என்ன மாதிரி போட போகிறீங்கன்றதை இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. என்ன ஆர்டரில் போட போகிறீங்க, ஃபஸ்ட்டு பெருசு வேணுமா சின்னது வேணுமா பார்டர்ஸில் அப்படின்றத இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ். நான் பெரிய சைஸ் கடா பேங்கிள் கொடுக்கல இந்த வாட்டி. நான் போட்டு பார்த்துக்கிறேன் எவ்வளோ லென்த் வேணும் அப்படின்றதையும். இன்னும் உங்களுக்கு நிறையா பேங்கிள்ஸ் வேணும் அப்படின்னா இது கூடவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடிஷ்னலாக. நான் மீடியமாக இருந்தால் போதும்னு சொல்லிவிட்டு ஒரு 12 கிட்ட தான் ஆட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு எக்ஸாம் பேட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, இல்லை வேறு எந்த திக்கான கார்ட்போர்டு அட்டை இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னோடதில் அந்த ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கிற ஷேடை ஃபுல்லாக சுற்றி ரோல் பண்ண ஆரம்பிக்கிறேன். அண்ட் என்ன சைஸ் ஆஃப் பேங்கிள் நீங்கள் சுற்ற போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி திக்னஸ் எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட் எடுத்துருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸ் பேங்கிள். ஸோ அதனால் கொஞ்சம் 40 to 45 ஸ்ட்ராண்ட்ஸ் வர்ற அளவுக்கு நான் சுற்றி வச்சுக்கிட்டேன். அதோட எட்ஜஸை இந்த மாதிரி ஃபெவிகால் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம கட் பண்ணிவிட்டு சுற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். ஒரே டைம்லேயே இந்த லெஃப்ட் சைடு நம்ம யூஸ் பண்ண மாதிரி ரைட் சைடுமே திரும்ப சுற்றிக்கிறேன். அதே மாதிரி 45 ஸ்டாண்ட்ஸு. ஒன்ஸ் இது காஞ்சதும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் silk thread கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இதுதான் நான் எடுத்துருக்கிற சைஸ் ஆஃப் பேங்கிள். அதுக்கு இந்த சைஸ் ஆஃப் திக்னஸில் நம்ம எடுத்துருக்கோம் silk thread. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபெவிகால் வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டுருங்க. ஒரே டைம்லேயே நான் 2 பேங்கிளையும் அட் அ டைமில் காய வச்சிடுறேன். அப்போ தான் நம்மளுக்கு ஒன்று சுற்றி முடிக்கிறதுக்குள்ளே இன்னொன்று நல்லா காஞ்சிருக்கும். முடிஞ்சால் எல்லா சைஸஸில் இருக்கிற பேங்கிள்ஸ்க்குமே இந்த மாதிரி சுற்றி சுற்றி நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்லோவாக பண்ணணும். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ரொம்பவே பொறுமையாக சுற்றணும். எந்த ஒரு சிலம்பலும் இல்லாமல் பார்த்து கிளியராக பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நீட் ஃபினிஷ் கிடைக்கும். அதனால தான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் நான் ஸ்லோவாக செஞ்சு காமிச்சிருப்பேன். அடுத்தது இதே மாதிரி நீங்கள் சுற்றிட்டே ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. உங்களோட பிளாஸ்டிக் பேங்கிள் பேக்ரவுண்டே தெரியாத அளவுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ அவ்வளோதான், நம்மளோட எண்டுக்கு வந்தாச்சு. எண்டுக்கு வரும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக கொஞ்சம் சுற்றுற மாதிரி இருக்கும். எட்ஜஸ் தான் கொஞ்சம் கஷ்டம். நெக்ஸ்ட்டு இதில் ஃபெவிகால் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் இருக்கிற த்ரெட் எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தனியாக செப்ரேட்டாக வச்சுருங்க, காயட்டும். இப்போ நமக்கு 2 பேங்கிள்ஸுமே ரெடி ஆகிடுச்சு. சேம் பேட்டர்ன் நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் 2 டைப் ஆஃப் த்ரெட்டுமே ஒரே பேங்கிளில் போட்டும் சுற்றலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான். நான் ஒரு கலர் தான் இந்த வாட்டி கொடுத்துருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா அதை விட அடுத்த மெலிசு சைஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு 20 to 25 ஸ்ட்ராண்ட்ஸ் நீங்கள் சுற்றினீங்கனாலே போதும். ஃபஸ்ட்டுக்கு பண்ண மாதிரி அதிகமான இது சுற்ற தேவையில்லை silk threadல. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஃபுல்லாக சேம் ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணி ஸ்டிக் பண்ணிவிடுங்க. எக்ஸஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ மெலிஸ் பேங்கிளுமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட்டு வச்சு பார்த்துக்கிறேன் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
அடுத்து லைட் பேபி பிங்க் கலர் எடுத்திருக்கேன். அதையுமே அகெயின் 20 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து சுற்றிக்கோங்க. அதை விட மெலிஸ் பேங்கிளுக்கு இந்த மாதிரி சுற்றியாச்சு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாகவே எல்லா பேஸுக்குமே இந்த மாதிரி கலரில் வந்து சுற்றிக்கோங்க. இது வந்து நான் சென்டர் பேங்கிளாக எடுத்திருக்கேன். அதுக்கும் பிங்க் கலர் கொடுக்குறேன். எல்லாமே காய விட்டதுக்கப்புறம் சுற்ற ஆரம்பிங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா ஈஸியாக வெளியே வந்துடும். இப்போ நம்ம செஞ்சது எல்லாமே பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணி சில்க் த்ரெட் பேங்கிள்ஸாக ரெடி பண்ணியாச்சு. நான் 2 கைக்குமே செஞ்சு வச்சுட்டேன். ரைட் 2 சைடுக்குமே நம்ம பேங்கிள்ஸ் ரெடி பண்ணியாச்சு பேஸு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி நான் குந்தன் ஸ்டோன்ஸ், இதை ரிசப்ஷன் செட்கானது அப்படின்றதுனால ஃபுல்லாகவே குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸில் இருக்கிற குந்தன் ஸ்டோன்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் கலர்ஸுமே இருக்குது. நான் ஒரே ஒரு கலர் மட்டும் ரெட் கலரில் எடுத்திருக்கேன். மற்றது எல்லாமே ஒயிட் ஸ்டோன்ஸு. அதை எடுத்து வைக்கிறதுக்கு ப்ளையர் அண்ட் ஃபெவிகால் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்த மாதிரி பாக்ஸ் ஆர்கனைசர்ஸ் வாங்கி தான் எல்லா ஐட்டம்ஸுமே ஸ்டோர் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு இருக்கும். இந்த மாதிரி செக்ஷனாக இருக்கிறதுனால நம்ம பிரித்து வச்சுக்கலாம். பார்க்கவும் ஆர்கனைஸ்டாக இருக்கும், எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். ஃபெவிகால் பேஸ் ஒட்டிட்டு சென்டரில் ஒரு பெரிய டாட் குந்தன் வச்சுட்டு சுற்றி ஒரு குட்டி குட்டி டாட்டில் இருக்கிற குந்தன்ஸ் வச்சு ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட 7 குந்தன்ஸ் வந்து சுற்றி பூ மாதிரி ஒட்டுறேன். இதே டிசைனை அதுக்கு ஆப்போசிட்லேயும் 4 சைட்ஸுமே நம்ம ஒட்ட போகிறோம். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி பேங்கிள்ஸ் மட்டும் இல்லாமல் இயரிங்ஸ், நெக்லஸ் எல்லாமே ரெடி பண்ணலாம். நமக்கு பிடிச்ச டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் வச்சு கலர்ஸ் எல்லாமே பேர் பண்ணிக்கலாம். 4 சைடும் நம்ம அந்த பூ டிசைன் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் சைடில் வேறு டிசைன்ஸ் ஆட் பண்ணுறேன். அதுக்கு ஓவல் ஷேப்பில் இருக்கிற குந்தன் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். லீஃப் மாடலில் இருக்கும் இந்த குந்தன் ஷேப்பு. நமக்கு தோன்ற டிசைன்ஸ் வந்து ஆட் பண்ணி நம்மளே டிசைன் பண்ணிக்கலாம் நம்மளோட பேங்கிள்ஸை. இதே டிசைனை வந்து ஃபுல் 4 சைடுமே ரிப்பீட் பண்ணிக்கிட்டேன் அதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். நெக்ஸ்ட்டு சென்டரில் கேப் இருக்கிறதுனால நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற குந்தனை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதே தான் வந்து 4 சைடுமே நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட பார்டர் பேங்கிள் ரெடி ஆகிடுச்சு. இது ரிசப்ஷன் செட்டுன்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் குந்தன் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து சென்டர் பேங்கிளுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற குந்தன் ஸ்டோனை க்ராஸாக செட் பண்ணி 6 குந்தன்ஸ் வைக்கிறேன். அதே மாதிரி 4 சைடுமே நம்ம வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி க்ராஸாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, கேப்பே இல்லாமல். அதோட இன்பிட்வீன் கேப்ஸில் குட்டி குட்டி ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணுறேன். இதுவும் குந்தன் ஸ்டோன் தான். இந்த மாதிரி பேக்கெட்டாக கிராஃப்ட் ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும், இந்த ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். குந்தன் ஸ்டோன்ஸு நீங்கள் கேட்டு வாங்கினீங்கன்னா. இதோட பார்டர் வந்து கோல்டு கலரில் இருக்கும், ஸோ அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. இப்போ 4 சைடுமே நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போது சென்டரில் இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு சேம் ஃப்ளார் டிசைன் வந்து ஆட் பண்ணுறேன். பட் இந்த டைம் வந்து ரெட் கலரில் இருக்கிற குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை ஃபெவிகால் ஒட்டினதும் டச் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, ஆயிரத்துக்கு கேப் எடுங்க. நம்மளோட சென்டர் பேங்கிளும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ யூனிக்காக இருக்க டிசைன்ஸ் எல்லாமே நான் காமிச்சிருக்கேன் என்னென்ன பண்ணியிருக்கேன்ட்டு.
அடுத்தது மெலிசாக இருக்கிற நம்ம பேங்கிள், அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற குந்தனை வந்து ஃபுல்லாக ஸ்டிக் பண்ண போகிறேன் இந்த பேங்கிளில். ஸோ உங்களுக்கு பார்டர் பேங்கிள் மாதிரி அழகாக கிடைக்கும். பட் பொறுமையாக நீங்கள் பண்ணணும், அந்த ஷேப் மாறாமல். லெஃப்ட் சைடுக்கு என்ன பண்ணுறீங்களோ அதே வந்து ரைட் சைட்லேயும் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் உங்களுக்கு மல்டி கலரில் உங்களுக்கு பேங்கிள் வேணும் அப்படின்னாலும் ஒரே பேங்கிள்லேயே 2 டைப் ஆஃப் த்ரெட்டையும் யூஸ் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே சிங்கிள் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட கம்ப்ளீட் பேங்கிள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேட்ச் பண்ணிக்க வேண்டியது தான். எந்த மாதிரி டிசைனில் உங்களுக்கு வேணும், எதை வந்து பார்டரில் போடணும் அப்படின்றத எல்லாமே நம்மளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி தான் போட போகிறேன். லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ரெண்டுமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்க்க கடையில் வாங்கின மாதிரியே சூப்பராக இருக்குது நம்மளோட பேங்கிள். ஸோ இப்படி தான் இருக்கும் நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக. நம்ம பண்ணுற பேங்கிளை நம்மளே வியர் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.